நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் காங்கயம் இரட்டை திமிழ் அமைப்பு கொண்ட மயிலை மாட்டோட விற்பனை பதிவை தான் பார்க்க போகிறோம். மாடு நல்ல தரமான மாடுங்க, கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுங்க, சுழித்தவர் இல்லாத மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு எந்த ஊரில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது, கறவைத்திறன் எவ்வளோ, விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாடு வந்து இரண்டாம் மித்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கன்று இன்றைக்கு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். காங்கயம் இரட்டை திமிழ் அமைப்பு கொண்ட மயில மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் பிடிக்கலாம், நல்ல குணமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் அணியாபுரம் என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இந்த மாடு கண்ணுக்குட்டிக்கு போக ஒரு 5 லிட்டரு கறவை கொடுக்கும் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நேரில் வாங்க, நேரில் வந்து பார்த்து மாட்டோட உடலமைப்பு எப்படி, மடி செட்டு எப்படி, குணம் நலமெல்லாம் எப்படின்னு நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல தரமான மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி 2ஆம் மித்து மாடு தான். மாடு நல்ல குணமான மாடு, எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. இதனுடைய விற்பனை விலை 55,500 சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. அதுவும் அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. 2ஆம் மித்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். கண்ணுக்குட்டிக்கு போக ஒரு 5 லிட்டர் வரையும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் போதுமானதில்லைனா கூட போதிய விளக்கங்கள் அவரே தருவாருங்க. இல்லை நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துருவாருங்க. நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாங்க.